நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி திரை விமர்சனத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம். ஏன்னா வெள்ளிக்கிழமை நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய திரைப்படங்களில் எனக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்ச படம். இந்த படம் கொஞ்சம் ஹாரர் த்ரில்லர் கலந்த படம். ஸோ படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாமா? அமோகம் ஸ்டுடியோஸ் ஒயிட் லேம்ப் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1991 தக்காளி ஸ்ரீனிவாசன் டைரக்ஷனில் நாசர், சிந்துஜா, விவேக் இப்படி பல பேர் நடித்த ஒரு பேய் படம் வந்தது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தினுடைய பேர் கூட ஜென்ம நட்சத்திரம் தான். ஸோ அந்த படத்தை அன்றைக்கி பயம் கலந்து பார்த்தாங்க. ஸோ பயங்கரமான பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் அப்படியே அந்த படத்துடைய பேர் கேட்டவனையே அப்படியே ஒரு மாதிரி பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட அந்த பெயரை 2025 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படம் வேறு, இந்த படம் வேறு. இந்த படத்தினுடைய கதையை ஒட்டுமொத்தமாக வேறு ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும்தான் அன்றைக்கும் இன்றைக்கும் பொருத்தமாக இருக்குது. மற்றபடி கதை இதுவும் பேய் படம் தான். ஆனால் பேய் படம் அல்ல, பேய் படம் மாதிரி எடுத்திருக்கக்கூடிய ஒரு பேய் படம். கதை என்ன அப்படின்னா, எலெக்ஷனுக்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுவாடா செஞ்சிட்ருக்காங்க ஒரு கட்சி தலைவர். அந்த கட்சி தலைவர்கிட்ட உதவியாளராக இருக்கார் ஒருத்தர். அவருடைய மகளுக்கு உடல்நலம் சரியில்லை, இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு 40 லட்ச ரூபாய் தேவைப்படுது. ஸோ 40 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தன்னுடைய அந்த தலைவர்கிட்ட போய் கேட்குறார். ரொம்ப வருஷமாக உங்ககிட்ட இருக்கேன் நான், என்னுடைய மகளுடைய மருத்துவ தேவைக்கு 40 லட்ச ரூபாய் தேவை, கொஞ்சம் கொடுத்து உதவுனா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த தலைவர் கோவப்படுறார். நீ மனைவியோட ஒரு 10 நிமிஷம் இருந்தனா ஒரு 10 மாதத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறந்துடும். இந்த குழந்தைக்கு மருத்துவத்தில் காப்பாற்ற முடியலன்னு என்னாவும் 40 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போகும். ஸோ 40 லட்ச ரூபாய் இருந்தால் எனக்கு 2000 ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் தலைவர் சொல்கிறார். வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்கிறதுக்காக வச்சுருந்த 57 கோடி ரூபாயை இவர் அப்படியே சுருட்டிக்கிறார். இவர்கிட்ட தான் அந்த பணம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அரசியல் தலைவர் ஆட்களை வச்சு இவருடைய மனைவியும் இவரையும் கொள்கிறாங்க. ஸோ இவர் கத்தி குத்து பட்டதுக்கு பிறகு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு இடத்துல போகிறார். அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்கிறார். என்னுடைய மகள் ஆப்ரேஷனுக்காக நான் இது மாதிரி பணத்தை எடுத்துட்டேன், நான் இறந்துடுவேன், என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க. ஸோ என்னுடைய மகள் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவணும், பணம் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லிட்டு இறந்து போயிடுறேன். 57 கோடி ரூபாவை எடுக்கணும். எப்படி இந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றணும்? இது யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அது அவருடைய காதலே அவருடைய நண்பருடைய மனைவி, இவங்களாம் தங்கியிருக்கக்கூடிய ஒரு வீடு. இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கக்கூடிய நண்பருடைய மனைவிக்கு எப்பயுமே கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவு பேய் கனவு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவியும், ஸோ நண்பருடைய அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர். ஒரு தயாரிப்பாளர் பார்க்கறதுக்காக நண்பர் போயிருக்கார். அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த பாடியை புதைச்சிட்டு நண்பனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க, நீ கிளம்பி வா, நம்ம அந்த பணத்தை எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் படமாக பண்ண மாதிரி இருக்கும், நான் பிஸ்னஸில் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும், லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தேடி போகிறாங்க. இவங்க பணத்தை தேடி போகிறதுக்காக துணைக்கு ஒருத்தரை கூப்பிட்றாங்க. இந்த துணைக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் போகுது. அந்த ஃபோன் கால் கணவர்கிட்ட அந்த உதவி இயக்குனருடைய மனைவி கால் பண்ணுறாங்க. இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் உடனே வாங்கன்ட்டு நண்பன் சொல்கிறப்பயே இது கிராஸ் டாக் ஆகிடுது ஒருத்தருக்கு. அவங்க யாருன்னா ஒரு குட்டி சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூடியூபர்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு யூடியூப் மாதிரி ஒரு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணம் வந்துட்டால் பெரிய சேட்டலைட் டிவியை நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் டாக்கை அவங்க செயல்படுத்தணும், அந்த பணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வராங்க. பாழடைந்த பங்களாக்குள்ளே பணத்தை தேடி போகிறாங்க. 6 பேர் காரில் வராங்க. இது ஒரு டீமு. அதில் ஹீரோ, ஹீரோயின், அவருடைய நண்பர், அப்புறம் இன்னொருத்தர், அப்புறம் கார் ஓட்டிகிட்டு வரக்கூடியவர் இவங்க. இதுக்கு மத்தியில் கிராஸ் டாக் கேட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அதில் 2 பேர், அந்த 2 பேர் மொத்தமே 8 பேர். இந்த 8 பேர் அந்த பங்களாக்குள்ளே எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பணம் அவர்களுக்கு கிடைத்ததா, இவங்க எந்த மோட்டோவுக்காக வந்தாங்க, அந்த குழந்தையுடைய ஆப்ரேஷனுக்காக. ஸோ ஆப்ரேஷனுக்கு பணத்தை கொடுத்தாங்களா, குழந்தையை காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு த்ரில்லர் கலந்து கொஞ்சம் பயத்தை அப்படியே படையல் போட்டு நம்மளை அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக திரைக்கதை வழியாக நகர்த்துறாங்க. படத்தை அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸில் வேறு மாதிரி முடிச்சிடுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமான படம் என்ன சொல்லுது அப்படின்னா, 57 கோடி ரூபாய் பணம் அப்படின்னோடனே, பணம்னாவே சுத்தமாக பிணம் கூட வாய் திறக்கும் இல்லையா. அதனால் ஆஃப்டர் ஆல் மனிதர்கள் ஸோ பணத்துக்கு என்ன மாதிரி ஆசைப்படுறாங்க. பணம் வந்ததுக்கப்புறம்
பணம் கிடைக்கணுன்றதுக்காக அவங்க எடுத்துக்கக்கூடிய முயற்சி, அதற்கு பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் வந்து ஒரு பேய் சென்டிமெண்ட்டோட ஒரு சாத்தான்களுடைய பின்னணியில் இருக்கிற மாதிரியான ஒரு பெண் கதையை வச்சு ஒரு இல்யூஷனான ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி ஒரு படத்தை முடிச்சிருக்காங்க. படத்தை சீட்டு நுனியிலிருந்தே பார்க்குற மாதிரியும் என்டர்டெயின்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பயத்தோடையே படம் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. அமோகம் ஸ்டூடியோஸ் ஒயிட் லேம்ப் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் திரைப்படத்தினுடைய டீம் ஏற்கனவே ஒரு நொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த டீம் அப்படியே ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பி. மணிவர்மன். மணிவர்மனுடைய டைரக்ஷனில் வந்திருக்கக்கூடிய படம். ஏற்கனவே ஒரு நொடியில் அவர் ரொம்ப கவனிக்க வச்சார். அவர் அந்த என்ன மாதிரியான கவனிப்புக்குரிய இயக்குனராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரோ அதை முழுமையாக இந்த படத்தில் நிறைவு செஞ்சுருக்கார். ஏன்னா ஒரு படத்தை திரைக்கதை வழியாக நகர்த்தும் போது ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒட்டுமொத்தமாக பயந்து போயிடுறோம். ஏன்னா ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டமாக்குன்னு ஒரு அடி அடிக்குது, டம்னு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பயமே ஏற்படுது. அதிலிருந்து நகர்த்திக்கிட்டே போகிறாரு. என்னடா அது பேய் கதை சொல்கிறாருன்னு பார்த்தா ஒரு இன்னொரு ட்ராவல் சொல்லி அந்த ட்ராவல்குள்ளே 57 கோடி தேட வச்சு அந்த தேடுறதுக்குள்ளார அந்த பர்டிகுலர் கேரக்டருக்குள்ளேயே போயிட்டு ஒரு நீதியும் சொல்லி அழகாக முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான விஷயம் மணிவர்மன். நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை. ஸோ உண்மையாகவே நான் ரசித்து பார்த்தேன் அப்படின்னே சொல்லணும். படத்திற்கு உங்களுக்கு பெரிய சப்போர்ட், அதாவது இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கேஜி ஒளிப்பதிவாளர். படத்தை ஒரு டல் ஃபீல்லே எடுத்திருப்பார். முழுக்க முழுக்க ஓப்பனிங் ஷாட்லேருந்து எண்டு சீன் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருட்டு கலந்து அந்த மிஸ்ட்ரி பேஸ்லேயே போயிட்டுருக்கும் கதை. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சினிமாவாக கேஜியுடைய ஒளிப்பதிவு. படத்தொகுப்பு குரு சூர்யா பண்ணியிருக்காரு. குரு சூர்யாவுடைய படத்தொகுப்பு எடிட்டிங் வந்து படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். எங்கேயுமே தொய்வு இல்லை. அழகாக படத்தை நெரேட் பண்ணியிருக்க விதம், அதை அவர் ஜம்ப் கட் எல்லாம் அழகாக பண்ணி எடிட் பண்ணி ஒரு நான் லீனியர் இல்லாமல் லீனியர் செட்டப்லேயே படத்தை வந்து கொண்டு போனதப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் ஒரு சில காட்சிகள் நான் லீனியரில் போகுது. ஸோ இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வைக்கிறதுல கதையை சொல்லும்பொழுது ஆடியன்ஸுக்கு புரிய வச்சிடுறாங்க. ஸோ நிறைய குழப்பம் இல்லாத ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு உதவி செஞ்சுருக்கக்கூடிய படத்தொகுப்பாளரை பாராட்டலாம். இன்னொரு விஷயம் என்ன, சஞ்சய் மாணிக்கத்தினுடைய இசை தான். பாட்டு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை எனக்கு. ஆனால் படத்தினுடைய ஆர்ஆர் வந்து பிரம்மாண்டம். படத்தை அவ்வளோ அழகாக, அதாவது இப்போல்லாம் வந்து பட்ஜெட் மூவிக்கெல்லாம் வந்து பின்னணி இசை வந்து ரொம்ப அழகாகவே பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இதில் டபுள் மீனிங்கில் வசனங்களோ அல்லது கேவலமான விஷயங்களையோ சாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதையுமே சொல்லலை. ரொம்ப அழகாக ஒரு பேய் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரகுற விஷயங்களாக காட்டாமல் ஒரு வல்கரான சீன் எதுவுமே வைக்காமல் ரொம்ப அழகாக நெரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்டர் தன்னுடைய கதைக்காக போராடுற விதத்தையும் அழகாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தோடு சேர்ந்து ஒரு சமூக செய்தியும் ஒரு முக்கியமான விஷயத்தையும், பணம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன மாதிரி ஆசை வரும் அப்படிங்கிறதும், அந்த ஆசையை துன்பத்திற்கு காரணம் அல்லது மிகப்பெரிய அழிவுக்கும் அதுதான் காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்க விதம் வந்து ரொம்ப அற்புதமான விதம். இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களில் பார்க்குறப்ப ஹீரோயினை நடிச்சிருக்கக்கூடிய தமனும் மால்வியும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வரக்கூடிய அத்தனை கேரக்டருமே சூப்பர். அவங்க கேரக்டரை அவங்க நின்று நடித்து படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். இதில் வந்து நம்ம பார்த்த முகங்கள் அப்படின்னா தலைவாசல் விஜய் டாக்டர் வராரு. அதுக்கப்புறம் வந்து காளி வெங்கட் தான் வந்து படத்தினுடைய மிக முக்கியமான விஷயமா இருப்பார். அரசியல்வாதியாக வேல ராமமூர்த்தி நடிச்சிருப்பார். அதற்கு பிறகு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சந்தன பாரதி ப்ரொடியூசராக உட்காந்துருப்பார், கதை கேட்டுட்ருப்பார். ஹீரோ வந்து கதை சொல்லாது கேட்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த கேரக்டரெல்லாம் அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. மற்றவங்க பேர்லாம் பெருசாக எனக்கு தெரியல. இந்த கேரக்டரெல்லாம் வந்து பயன்படுத்துகிறேங்க நான். அதாவது தமனுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய கேரக்டரும் அவருடைய காதலியாக இருக்கக்கூடிய கேரக்டரும் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர் சான்ஸே இல்லை. வில்லனாக இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கடைசி சீனில் சொல்கிறதும் சரி, அவரை வந்து அழகாக ஒரு இடத்துல அவர் ஓப்பன் பண்ணுறப்ப அவர் கார் ஷெட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பண்ண அந்த மேனரிசம், ஒண்டர்ஃபுல் மேனரிசம். முனிஷ்காந்த் இதை பாராட்டணும். அதை வந்து அசால்ட்டாக வந்து காமெடி பண்ணிட்டு போவார். படம் முழுக்க ட்ராவல் ஆகிருப்பார் முனிஷ்காந்த் கூட வர நண்பரும் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அழகாக பாராட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, ஏங்க இப்போ பாரு பெரிய படங்களுக்கெல்லாம் விமர்சனமே பண்ணுறதில்ல, சின்ன சின்ன படங்களாகவே விமர்சனம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது, பெரிய படங்கள் பார்த்து விமர்சனம் செய்வதற்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய பச்சை கலர், நீல கலர், அப்புறம் வந்து என்னென்ன கலராக சட்டையை போட்டு பேசக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய ஆட்கள். அதனால் நமக்கு எது எளிமையாக இருக்கோ
அந்த எளிமையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் எடுத்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை பார்த்தேன். ஜென்ம நட்சத்திரம் ஏற்கனவே வந்து மணிவர்மன் மீது ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு போய் பார்த்ததில் உள்ளபடியாகவே சோடை போகலை மணிவர்மன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமோகம் ஸ்டுடியோஸ் ஒயிட் லேம்ப் பிக்சர்ஸுடைய தயாரிப்பில் இந்த படம் நல்லபடியாகவே ரசிகர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஒரு தடவை போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா 1991 வந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கும் 2025 வந்திருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இல்லை. பேய் படம் தான் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தினுடைய அருமையான ஒரு பேய் படம். ஆனால் கடைசி கிளைமேக்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா புரியும். இது செகண்ட் பார்ட்டுக்கான வழியை கூட உருவாக்கி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்கே, லாஜிக் முரண் இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. சாத்தான்களை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்கிறீங்க, பேய் படம்னு சொல்கிறீங்க. பேய் மட்டுமே சொல்லியிருந்தேன்னா அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த 57 கோடி ரூபாய் உள்ளே வரணும், அதுக்கான ஆசையை காட்டணும், அது ஒரு கதை. அப்புறமா இந்த எண்ட் ஆஃப் த சீனில் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கீங்க. அது உள்ளபடியாகவே பயமாக இருக்குது. இது என்னத்துக்காக சொன்னார், இல்லை இது செகண்ட் பார்ட்டுக்கான பிளானா, இல்லை பேய் படத்தை இப்படி தான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி. நார்மலாக ஒரு த்ரில்லர் மூவிக்கும் அல்லது ஒரு கோஸ்ட் பேஸ்டில் ஒரு கதை சொல்கிறதுக்கும் நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலாவை இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்கன்றதான் உண்மை. ஒரு பங்களா, அந்த பாழடைஞ்ச பங்களாக்குள்ளே வருவாங்க, அவங்க தேடுவாங்க. தேடும்போது ரசிகர்கள்கிட்ட ஒரு பயமுறுத்தது, இதெல்லாம் வந்து கிளீஷேக்களாகவே இருக்குது. இந்த குறைகள்லாம் இந்த படத்தில் பெருசாக இல்லைன்னா கூட இதெல்லாம் தெரியுது, எனக்கு தெரியாமலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த திரைப்படத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி ஒட்டுமொத்தமாக இந்த படம் நல்ல ரசிகர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, ரொம்ப அழகான ஒரு படம்னே சொல்லலாம். இவ்வளோ விஷயங்களுக்குள்ள ஒரு செய்தி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாராட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்துக்கான விமர்சனம் பார்க்கும்போது 5க்கு ஒரு 4 மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய எண்ணம் ஓடுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது வரைக்கும் நான் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.